இங்க வந்து நிறைய பாம்புகளை பத்தி பேசுவாங்க. பாம்புகள் வந்து பைபிளோட எப்படி சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி, சாத்தானுடைய பார்வையில இருந்து பாம்பு எப்படிப்பட்டது, அதே போல தேவனுடைய பார்வையில இருந்து பாம்பு எப்படிப்பட்டது, இந்த பாம்பு என்ன கற்பிக்குது, எவ்வளவு பொறுமையா இருந்து இரையை பிடிக்கணும் கற்பிக்குதுன்னு சாம் சொல்லுவாரு. ஆனா அதே இதுல பெர்கமான் சொல்ற ஒரு விஷயம் என்ன சொல்லுவாருன்னா, பாம்பு தான் இந்த உலகத்திலேயே ஆதியில ஃபர்ஸ்ட் ஃபாசல்ல கிடைச்சது. ஆனா அது எல்லா பாம்பும் விஷம் கிடையாது. காலப்போக்குல பரிணாமத்துல அதோடைய விஷத்தை அது வந்து பெருக்கி பெருக்கி தன்னை உடலால சுருக்கிக்குச்சு. மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட பரிமாணத்தை மூளையால வச்சு அவனை சுருக்கிட்டான் அப்படின்னு பெர்கமேன் சொல்லுவாரு. இந்த பாம்பு வந்து அதோடைய நாகமணி விஷத்தை, அதீதமான விஷத்தை தலையில நாகமணியா வைக்கிற மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் நம்மளோட மனசுக்குள்ள அந்த நாகமணியை வச்சுக்கிட்டே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இடத்துல பெர்கமேன் சொல்லுவாப்படி, இத வந்து நம்ம வந்து கக்கிரணும், வெளிய விஷம் உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது, இல்லைன்னா அது நமக்கே விஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நமக்குள்ளுக்குள்ள டிராவல் பண்ண 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 நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து அந்த 352-54 பேஜ் எல்லாத்துலயும் வந்து கம்ப்ளீட் மெட்டாஃபர்ஸ். இந்த லைஃப்ல இந்த உள்ள நம்ம என்ன சொல்றோம், கான்சியஸ் சப்கான்சியஸ் அப்படிங்கிற அந்த மெட்டாஃபர்ஸோட ஃபுல்லா கனெக்ட் ஆகுது. கடல்ல இருக்கக்கூடிய ஆழமான கடல்ல இருக்க சுறா அப்படின்னு சொல்றது அத்தனையும் விழுங்கி தின்றது. அது மாதிரி நமக்குள்ள அடி ஆழத்துல நம்ம புதைக்கி வைக்கப்பட்ட எண்ணங்கள், அது நம்மள சுறா மாதிரி நம்மள வந்து அந்த உண்மையான விஷயத்த பார்க்க விடாம முழுங்கி, அதுதான் ஆக்சுவலா சாத்தான் மாதிரி நம்ம முழுங்கி சாப்பிடுது அப்படிங்கிறது.